இங்க ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்து வச்ச பையனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. அவன் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ வந்து என்னால் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், குக் பண்ணணும், துவைக்கணும், இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் போயிட்டே இருக்கு. எல்லாமே முடிச்சிட்டிங்களா அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்குறப்ப இல்லை இன்னும் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ரிப்போர்ட் எடுத்து காட்டுறான். அதில் ஸ்டொமக் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்போ தான் அவன் சொல்கிறான், இது உன்னோட ரிப்போர்ட் தான், உன்னை பாவம் பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அங்கே அவனையும் அடிச்சுட்டு அங்கே இருக்க பொருட்களை எல்லாத்தையும் உடச்சிட்டு வர்றா. வெளியே வர்றப்ப தான் இவன் வந்து ஹீரோவை வந்து மீட் பண்ணுறா. ஹீரோக்கு கண்ணு தெரியாது. அப்போ தான் ஹீரோயின் வந்து ஒரு முடிவு எடுக்கிறா, நம்ம வந்து இவனுக்கு பதிலாக இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ கிட்டேயும் ஹீரோயின் வந்து போய் கேட்குறா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் ஓகே சொன்னதும் அந்த பையனை வெறுப்பேற்றுறதுக்காக ஹீரோயின் வந்து பல விஷயங்களை முன்னாடியே செஞ்சுட்டு ஹீரோவை கூட்டிட்டு வந்து மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறா, உனக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், உன்னை நல்லபடியா நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க.